ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நான் பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் தமிழ் சினிமால நம்ம ஏகப்பட்ட படங்கள் பார்த்திருப்போம். அதுல ஒரு சில நடிகர்களை பார்த்திருப்போம். இவங்க பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காங்க, நல்லாவும் நடிக்கிறாங்கப்பா. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இவங்களை ஏன் யாரும் யூஸ் பண்றது இல்ல? சினிமா பிடிக்காம அவங்களே வெளில போயிட்டாங்களா, இல்ல இவங்களே யூஸ் பண்றது இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பழைய படங்களை நம்ம பார்க்கும்போது ஒரு நோஸ்டல்ஜியா மொமெண்டா நம்மளுக்கு வந்து வரும் இல்லைங்களா? ஆனா அந்த நடிகர்கள் ஒரு சில பேர் தானாவே விலகினாலும் வலுக்கட்டாயமா அவங்கள தமிழ் சினிமால இருந்து விலக்கி இருப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இப்ப இருக்கிற இயக்குனர்கள் செய்யக்கூடிய ஒரு சில சதிகள் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து சினிமாக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ் நண்பர்களே. இது இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியாது, ஆனா இந்த வீடியோ மூலமா நான் போட்டு உடைக்க போறேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி பல வீடியோக்கள் போட்டிருக்கிறேன். பல நடிகர்கள், மறந்து போன நடிகர்களை பத்திலாம் நிறைய பேசியிருக்கிறேன். இந்த மாதிரி நான் பேசுறதுக்கு காரணம், இந்த நடிகர்கள் எல்லாம் வலுக்கட்டாயமா இப்ப இருக்கிற இயக்குனர்கள், அதுவும் இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள வந்தானுங்க பாத்தீங்களா, திறமையான இயக்குனர்னாலாம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு யாருமே பழைய நடிகர்களை வாலண்டியரா வந்து யூஸ் பண்றதே கிடையாது. அதுக்கு பதிலா தன்னோட படம் வந்து ப்ரமோஷன் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு எவனுக்குமே கதை நாலேஜ் கிடையாது, எவனும் பல புக்குகளை வந்து படிக்கிறது கிடையாது, அதுக்கப்புறம் நாவல்ஸ் எதையும் படிக்கிறது கிடையாது, கிரியேட்டிவிட்டி கிடையாது, ஒரு நல்ல கதையை எழுதணும் அப்படின்ற ஒரு திறமையே கிடையாது எவனுக்குமே. இருக்கிறத வச்சு, அதாவது இன்னைக்கு வந்து எது கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து ரொம்ப பாப்புலர் ஆகுதோ அதை வச்சு ஒரு படத்தை பண்ணுவோம், டெக்னிக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா ஆகிப்போம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தமிழ் சினிமா ரசிகர்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க கிட்ட கண்டென்ட் இல்லாதனால தான் நல்ல நல்ல நடிகர்களை இவங்க யூஸ் பண்ண முடியல. ஏன்பா என்னப்பா உருட்டுற, கண்டென்ட்டுக்கும் நல்லா நடிகிற நடிகர்களுக்கும் என்னப்பா சம்பந்தம், என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். ஏன்னா ஒரு படத்துல கண்டென்ட் வெயிட்டா இருந்தா மட்டும்தான் நல்லா நடிகிற நடிகர்களை நீங்க அந்த படத்துக்குள்ள கொண்டு வரும்போது அந்த படம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இந்த நடிகர்களுக்கும் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைக்கும். ஆனா ஒரு படத்துல கண்டென்ட்டே இல்லாதப்போ நடிக்க தெரிஞ்சவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு பதிலாக இன்ஸ்டாகிராம், யூடியூப்ல ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போடுறோம் கூட்டு வந்து நம்ம நடிக்க வச்சனா படம் பாப்புலரும் ஆகும், அவனும் பேமெண்ட் கம்மியா வாங்குவான், அந்த படத்துல நடிச்சிருக்கோம் அப்படின்றனால அவனும் அவனோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் படத்தை பத்தி மாத்தி மாத்தி போடு படத்தை ப்ரமோட் பண்ணி விடுவான். நம்மளும் வந்து ரசிகர்களை தேட்டர் உள்ள வர வச்சிருவோம், பார்க்க வச்சிருவோம். அதுக்கப்புறம் படம் நல்லா இருக்குன்னா நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இதன் காரணமாக தான் தமிழ் சினிமா வர வர ரொம்ப பின்தங்கி போயிட்டு இருக்குது. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற மொழிக படங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதனாலதான் நம்ம சேனல்ல நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு வருஷமாவே நான் வந்து நிறைய மறந்த நடிகர்களை வந்து ஞாபகப்படுத்தும் விதமா இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்றேன். அதோட தொடர்ச்சி தான் நண்பர்களே இந்த வீடியோவும். ஏங்க சமீபத்தில் இந்த KPY பாலான்னு ஒரு பையன் இருக்கிறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அவனோட சொந்த காசுல ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா அவன் இவ்வளவு செஞ்சாலுமே கூட அவன் ஒரு திறமையான நடிகர் தான். இவ்வளவு செஞ்சோம் அவனை எந்த படத்துலையும் எவனுமே யூஸ் பண்ண மாட்டானுங்க. அந்த மாதிரி பசங்களெல்லாம் யூஸ் பண்ணுங்கப்பா, இவனுங்களெல்லாம் கண்ணே தெரியாது, என்ன பண்றது, காலத்தின் கட்டாயம். சரி, ஓகே, வாங்க டாபிக் உள்ள போவோம். ரொம்ப நேரம் பேசிட்டோம்ல. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நடிகர் கிருஷ்ணா அவர்கள். இவர் வந்து நம்ம ஷாஜகான் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்திருப்போம். மாஞ்சி விஜய் அவர்கள் லவ் பண்ணுவாரு, கடைசியில் இவர் வந்து தட்டுன்னு போயிடுவாரு. ஸோ அந்த நடிகர் தான் வந்து கிருஷ்ணா அவர்கள். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜயோட ஷாஜகான் படம், அதுக்கப்புறம் பிரசாந்த் கூட நடிச்ச பிரியாத வர வேண்டும், அதுக்கப்புறம் புன்னகை தேசம், இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சு ஒரு 2000வது வருஷம் வந்து இவர் கொஞ்சம் அப்படி கெளிச்சுக்கிட்டே வந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆள் அட்ரஸே இல்லாமல் எங்கே போனாருன்னே தெரில. இவரை பற்றி கொஞ்சம் அலசுவோம். அதாவது இவர் வந்து பேசிக்கலி ஒரு மலையாளம் சைல்டு ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் வளர்ந்து மலையாளத்தில் ஹீரோவாக ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் நடிகை சோபனா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். அது மட்டும் இல்லாமல் நடிகர் காதல் தேசம் வினித் இருக்காரு பாருங்க, அவருக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வந்தவர் தான். பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருப்பாரு. மலையாளத்தில் நடிச்சிட்டு இருந்தவருக்கு தமிழில் வந்து வாய்ப்பு கிடைச்சோன்னா தமிழில் வந்தாரு, நல்லாவே வந்தாரு. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த பாலிடிக்ஸ், என் பையனுக்கு நீ காம்படிஷன் ஆயிடுவ, உன்னெல்லாம் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இயக்குனர் இவர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விட்டு தமிழ் சினிமாவில் வாய்ப்பே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பாவங்க கடைசியாக சென்னையில் ஒரு நாளில் வெறும் ஒரு நாள் தான் நடிச்சார் பொழுது, அதோட தமிழ் சினிமாவுக்கு முழுகு போட்டு ஓட்டாரு. இப்போ நான் சொன்னதை வந்து நீங்க நம்ப மாட்டீங்க. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமே அவரோட வாயாலேயே அவர் ஒரு பேட்டியில சொன்னாரு. என்னன்னா, ஒரு பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்க அவர் வந்து இன்னைக்கு அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அவர் கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அவரை கான்டாக்ட் பண்ண முடியல. அவருக்கு நடுவில் இருக்கிற மேனேஜர்ஸ் அவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க. அவங்க எடுத்துட்டு என்கிட்ட என்ன பதில் சொன்னாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த காலத்துல நடிச்சவர் அவரு, அந்த காலத்து ஹீரோவா, இன்னைக்கு ஒரு பீஸ்ட் நடிகர் அவர்கிட்ட நீங்க அவ்வளோ ஈஸியா தொடர்பு கொள்ள முடியாதுன்னு போனை கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அப்படின்ற மாதிரி அவரே சொன்னாருங்க. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க என்னென்ன பாலிடிக்ஸ் தமிழ் சினிமாவில் நடக்குது.
எப்படியெல்லாம் பழைய நடிகர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. இன்னைக்கு இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி ஒரு தரமான ஆப்பை பத்தி சொல்ல போற நண்பர்களே. வீட்ல இருந்தே அழகா நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பணம் சம்பாதிக்கலாங்க. அந்த ஆப்போட பேர் தான் 1xBet, அபிஷியல் பார்ட்னர் PSG மற்றும் சிரியா ஏ. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல ஏகப்பட்ட லைவ் மேட்சஸ் நடக்கும் நண்பர்களே. உதாரணத்துக்கு ஃபுட்பால், கிரிக்கெட், டென்னிஸ் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சொல்லலாம். சோ இதுல இருக்கிற லைவ் மேட்சஸ்ல வரக்கூடிய ஸ்கோர்ஸை நீங்க அழகா பிரெடிக்ட் பண்ணீங்கனாலே ஐபோன், லேப்டாப் மற்றும் கேஷ் பிரைஸ் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இந்த ஆப்ல ஏகப்பட்ட கேம்ஸும் இருக்குப்பா. அந்த கேம்ஸ் என்னன்னா இந்த கிராஷ், கிறிஸ்டல், அண்டர் அண்ட் ஓவர், 21 அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் இருக்கு. இதை கூட பிளே பண்ணி நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப ஐபிஎல் வர வரப்போகுது மார்ச் 23ஆம் தேதி. அதனால நீங்க எல்லாம் பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்க இல்லையா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ப்ரோமோ கோடு கொடுத்துருக்கிறேன். இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட் ஒரு $130 நீங்க ஈஸியா பெற்று விடலாம். அதுக்கு நீங்க இந்த ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி முதல்ல இந்த ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம நீங்க இந்த ஆப்ல வின் பண்ற மணி எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியா UPI மற்றும் பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரைட்டுப்பா, நீ போற போக்குல சொல்லிட்டு போயிடுவ. இது பத்தி ஏதாவது டவுட்னா நாங்க யாரை கான்டாக்ட் பண்றதுனா 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு நண்பர்களே. அவங்கள கான்டாக்ட் பண்ணி எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல எதுக்கு தயக்கம், எதுக்கு டிலே பண்றீங்க? டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்கை கிளிக் பண்ணியோ இல்ல கூகுள்லயே போய் 1xBet டைப் பண்ணியோ நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட கேம்ஸ் விளையாடுங்க. ஏகப்பட்ட பரிசுகளை அள்ளுங்க நண்பர்களே. இரண்டாவதா சொல்ல போற நடிகர் சுதீப் சாரங்கி அவர்கள். இவர் வந்து நம்ம காதல் கொண்டேன் அப்படின்ற ஒரு படத்துல பார்த்திருப்போம். இவரோட லைஃப்லயே முதல் படமே இதுதாங்க. ஏன்னா பேசிக்கலி வந்து இவர் இப்போ வந்து ஒரு ஹிந்தி சீரியல் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் மராத்தி மொழிகளில் படங்கள்லாம் வந்து நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட தமிழ் சினிமாவுக்கு முதல்ல வந்ததே அவர் வந்து காதல் கொண்டேன் அப்படின்ற ஒரு படத்துல தான். ஆனா இவரோட தலையில இவரே மண்ணவாரி போட்டுக்கினாருன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு வந்து யாருமே ஆப்பு வைக்கல. ஏன்னா அன்னைக்கு புதுமுகங்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பெரிய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நடந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இவர் வரும்போது அழகா காதல் கொண்டேன்றது ஒரு நல்ல என்ட்ரி. இதுக்கப்புறம் பாவங்க அவருக்கு வந்து மொழி தெரியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால இவரும் வந்து பழிவாங்கப்பட்டார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா, செல்வராகவன் யாருன்னே தெரியாம தான் காதல் கொண்டேன் படத்துல வந்து நடிச்சு அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு, இவருக்கும் பேர் வந்தது. இதுக்கப்புறம் அவருக்கு மொழி தெரியாத காரணத்தினால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த படங்கள் இவர் கமிட் ஆகிற படத்தை பத்தி கதைகள் கேட்கறதுக்கு இவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்பாஸோட லைஃப் வந்து எப்படி காலியாச்சு சினிமா கேரியர், அதே மாதிரி மொழி தெரியாதனால கூட இருக்கிற மேனேஜர்ஸை வச்சு கதை கேட்கறது. அந்த மேனேஜர்ஸும் காசுக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு கணத்துல போய் தள்ளி விடுவன அப்படின்ற மாதிரி 2 மொக்க படத்துல இவரை மாட்டி விட்டாங்க. அது என்ன படம் தெரியுங்களா? என்னவோ பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு படம், என்னத்தை பிடிச்சிருக்கோ. அதுக்கப்புறம் காதலே ஜெயம் அப்படின்ற படம். 2 படமும் செம மொக்க படம். இதுல நடிச்ச உடனே மனுஷன் ஃபெயிலியர். அடுத்ததா எந்த படத்துலயும் இவரை கமிட் பண்ணவே இல்லை. தமிழ் சினிமா விட்டு அடிச்சு துரத்தி விட்டாங்க இவரை. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பிசினஸ் ஃபார்ம்ல போய் வேலை பார்த்துருக்காருங்க. ஏன்னா அப்பா வாங்கின கடன் அடைய முடியல, அண்ணனுக்கும் வேலை இல்லை, நம்ம தான் வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியில வேலை செஞ்சு ரெகுலர் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஹீரோவா நடிச்சுன்னு இருந்தவர். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் ஹிந்தியில வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு சில ரீமேக் படங்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு படங்கள், வெப் சீரிஸ் இந்த மாதிரிலாம் நடிச்சுக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. மூன்றாவதா சொல்ல போற நடிகை நெடுஞ்சாலை படத்தில் நடித்த சிவதா. இந்த பொண்ணை கூட அந்த படத்தோட நம்ம எங்கேயுமே பார்க்கலையப்பா, என்னதான்ப்பா பண்ணிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்துல இந்த பொண்ணுனால தான் அந்த படமே ஓடிச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஆரி அவர்கள் சும்மா மைக்க கிடைச்சாலே அவர் வந்து இந்தியன் பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்சு பினான்சியல் ட்ரபிள் வரைக்கும் பேசுவார் அவரு. ஸோ அவரெல்லாம் வச்செல்லாம் படம் எடுக்க முடியாது. அதனால தான் இப்போ எந்த படத்துலையும் கமிட் ஆகாம இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு வந்து நல்லா நடிச்சது. ஆனால் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்கலி இவங்க வந்து சிவதா வந்து ஒரு மலையாள நடிகை. மலையாளத்துல இருந்து இந்த படத்துல வந்து நடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் மலையாளத்துக்கே ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ஆரம்பத்தில் 2009ஆவது வருஷம் கேரளா கஃபே அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து சில ப்ரோக்ராம்லாம் ஹோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் லிவிங் டுகெதர்னு ஒரு படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நெடுஞ்சாலை படத்தோட வாய்ப்பு கிடைச்சது. நல்லா சிறப்பாக நடிச்சாங்க. ஆனால் பேசிக்கலி இவங்க என்னதான் ஒரு மலையாளியா இருந்தாலும் திருச்சியில பிறந்து சென்னையில வளர்ந்த பொண்ணு, அதனால நல்லாவே தமிழ் பேச தெரியும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒன்றும் பண்ணல, தொடர்ச்சியா வந்து தமிழ் படங்கள் நடிச்சிட்டு தான் இருக்காங்க. அது தெரியுமா, சமீபத்தில் வந்து தீரா காதலில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு மூஞ்சி தான் மறந்து போச்சு, அதனால தான் இவங்களை நம்ம மறந்துட்டோம். ஆனால் அப்பப்போ தமிழ் சினிமாவில் தோன்றி மறைந்து கொண்டு இருக்கிறார்கள் நடிகை சிவதா அவர்கள். இப்போ நான்காவதா சொல்ல போற இன்னொரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, குங்குமப்பூவும் கொஞ்சம் புறாவும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஒரு நல்ல படம். அந்த காலகட்டத்தில் வந்து நல்ல உருக்கமான ஒரு நல்ல மேக்கிங் கொண்ட படம். அந்த படத்தோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்த நடிகை தான். அந்த நடிகையின் பேர் தான் தனயா அப்படின்றாங்க. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்கப்பா போச்சு, ஒரு நல்ல கிராமத்து ஃபேஸ் கொண்ட பொண்ணாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொண்ணை அந்த படத்தில் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு இப்போ ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நல்ல விஷயமாகுது. ஆனால் ஒரு நடிகையை ஒரு பெரிய டாக்டர் எப்படி கல்யாணம் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா,
இந்த பொண்ணும் டாக்டரா. ஏன்னா அந்த பொண்ணு இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே MBBS MS எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஒரு பேஷனுக்காக அந்த ஒரு படத்துல நடிச்சது. இந்த படத்தோட ஓடி போயிடுச்சு, கல்யாணமா பண்ணி செட்டில் ஆயிடுச்சுப்பா. இனிமேல் இந்த பொண்ணு எந்த படத்துல நடிக்காது. 5வதா சொல்ல போற நடிகை யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல பிரியான்னு ஒரு படம் வந்தது இல்ல, 1978 ரஜினி அவர்கள் சூப்பரா ஒரு டிடெக்டிவ் மாதிரி நடிச்சிருப்பாரு. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். இந்த படத்துல வந்து ரஜினி அவர்களுக்கு ஒரு சிங்கப்பூர் பொண்ணு வந்து உஷாராயிருக்கும். அதை வச்சு அவர் ஜாலியா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு. அந்த சிங்கப்பூர் பொண்ணு எங்க அந்த ஒரு படத்தோட தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இத்தனை ஆண்டு காலமாவது எங்க அப்பா பார்த்து, நான் பார்த்து, அதுக்கப்புறம் எனக்கு மேல எனக்கு பிறக்க போற பையன்லாம் பார்த்தா கூட அந்த பொண்ணு என்ன பண்ணுது ஏதுன்னு தெரியலையே. இருக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட பேர் தான் அஸ்னா ஹமீத் அவர்கள். கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது அவங்களுக்கு. இன்னமும் மலேசியால நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. 2020க்கு அப்புறம் படம் நடிக்கிறத விட்டாச்சு மலேசியால. இப்போ சீரியல், வெப் சீரிஸ் அப்படின்ற மாதிரி பிஸியா இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவங்க ஒரு பிசினஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன பிசினஸ்னா பெர்ஃபியூம் பிசினஸ் பண்றாங்களாங்க. மலேசியால இருந்து ஏதாவது பெர்ஃபியூம் வேணும்னா நீங்க நேரடியா இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போங்க, இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, இவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நடிகையின் பேர் தான் அஸ்னா ஹமீத். 6வதா நடிகை கமாலினி முகர்ஜி அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 2006வது வருஷம்லாம் இந்த நடிகை ரொம்ப பாப்புலருங்க தமிழ்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பதானே கமலஹாசன் கூட சேர்ந்து வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு படம் நடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஆட் பிலிம்ஸ் எல்லாம் நடிக்கும் போது இந்த பொண்ணு வந்து ரொம்ப பாப்புலர். ஆனா இவங்க முதல்ல இந்திய சினிமால எப்படி இன்ட்ரோடியூஸ் ஆனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகை ரேவதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க முதல்ல ஒரு பாலிவுட் படம் வந்து ஒன்னு டைரக்ஷன் பண்ணாங்க. அந்த படத்தின் பேர் தான் பிர் மிலேகா அப்படின்ற படம். இந்த படத்துல தான் இவங்க சினிமா உள்ளே வந்தாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில தெலுங்கு படங்கள் நடிச்சதுக்கு அப்புறம் தான் வேட்டையாடு விளையாடு படத்துல வந்து நடிச்சாங்க. கடைசியா நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2016வது வருஷம் இறைவி படத்துல நடிச்சதோட சினிமாக்கு மொத்தமா முழுக்கு போட்டு எந்த படத்துலயும் இப்ப அவங்க கமிட் ஆகிறதே இல்லை. அப்பப்போ ஹிந்தி பக்கம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிவி ஷோஸை ஹோஸ்ட் பண்றது, சில சோசியல் சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு சினிமா உள்ளே வராம போயிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ஒரு கம்பேக் கொடுத்தா மட்டும்தான் கமாலினி முகர்ஜி வர முடியும். இப்ப எந்த படத்துலயும் நடிக்கிறதே கிடையாது. இப்ப அடுத்ததாக சொல்ல போறது, 7வதா சொல்ல போறது நடிகை சுபாஸ்ரீ அவர்கள். சுபாஸ்ரீ அவர்களை அந்த காலகட்டத்துல ஜென்டில்மேன் படத்துல பார்க்காத ஆட்களே கிடையாது. அர்ஜுன் உடுப்பா, கவுண்டமணி காமெடி கூட ஓகே சிரிச்சுட்டு போறோம், சுபஸ்ரீ எப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்த காலம்லாம் உண்டு. ஸோ ஆனா அந்த நடிகை இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. பாவங்க உருவமே மாறிட்டாங்க. அப்ப நல்லா சிக்கன் இருந்தாங்க இல்லைங்களா, இப்போ ரொம்ப குண்டாயிட்டு யூஎஸ்ல போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களோட தங்கை மாலஸ்ரீயும் ஒரு கன்னட நடிகை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதையும் தாண்டி கிட்டத்தட்ட 1993வது வருஷம் தாங்க இவங்க வந்து சினிமா உள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த ஒரே வருஷத்துல 3 லாங்குவேஜ் படத்துலயும் இவங்க டெபியூ ஆயிருக்காங்க. எந்த நடிகைக்கு இந்த குடுப்பனை கிடைக்கும்? உதாரணத்துக்கு தமிழ்ல வந்து எங்க தம்பி அப்படின்ற ஒரு படம், பிரசாந்த் அவர்கள் ஹீரோ நடிச்ச படம், அந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. கன்னடத்துல ஒரு படம் வந்து அதே வருஷம் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. தெலுங்குலயும் டெபியூ ஆகிறாங்க அதே வருஷம். அந்த மாதிரி ஒரு கோல் வச்சு வந்த ஒரு நடிகை இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவே வேணாம், இந்திய சினிமாவே வேணாம்ப்பா, என்ன ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. பாவம் என்னென்ன விபரீதத்தெல்லாம் அவங்க சந்திச்சிருப்பாங்களோ தெரியல. 8வதா நடிகை அங்காடி திரு சோஃபியா அவர்கள். அவங்களோட உண்மையான பேர் வந்து சுகுணா. ரொம்ப நாளா அந்த பொண்ணு வந்து அந்த படத்துல நல்லா நடிச்சது இல்ல, பிளாக் பாண்டிக்கு வந்து நல்ல டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த படத்தோட காணா போயிட்டாங்களே, என்னதான்ப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட கதை ஒரு பெரிய கதை. அது என்ன கதை அப்படின்றத சொல்றேன். எப்படி உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றத சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இவங்க முதல்ல வந்து எப்படி அங்காடி தெருவுல வந்தாங்கன்னா, இந்த நடிகை வந்து நடிகைன்றதோட இந்த பொண்ணுக்கு வந்து சுகுணா அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஜய் ஆகணும்ப்பா. ஏன்னா இன்னைக்கு சன் மியூசிக்லாம் வந்து பெரிய லெவல்ல வளர்ந்துட்டு இருந்த காலகட்டம். அதுல வர விஜய் எல்லாம் வந்து ரொம்ப பாப்புலர், சூப்பர் ஸ்டார் அளவுக்கு அவங்க வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க மக்கள். இவ்வளவு ஏங்க, அன்னைக்கு விஜயவா இருந்த பல பேர் இன்னைக்கு ஹீரோ ஆயிட்டு வராங்கல்ல. நம்ம ரியோ, அதுக்கப்புறம் கவின், பிரசனு, இவங்க எல்லாமே இப்போ ஹீரோ ஆயிட்டு வராங்க. நான் சில பேரை மிஸ் பண்ணியிருந்தா நீங்க கமெண்ட்ல போடுங்க, யாரெல்லாம் விஜயவா இருந்து இப்போ ஹீரோ ஆயிட்டு இருக்காங்கன்னு. இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அதை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த மாதிரி இந்த சுகுணா பொண்ணுக்கும் வந்து எப்படியாவது ஒரு பெரிய விஜய் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஆடிஷனுக்கு போறது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தான் இவங்க பேசிக்கலி தேவகோட்டை பொண்ணு. அப்போ திருநெல்வேலியில ஒரு படத்துக்கு வந்து நிறைய பேர் ஆடிஷன் பண்றாங்க, அதுவும் கருப்பா இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு யாரோ ஃப்ரெண்டு சொன்ன உடனே கிளம்பி அந்த ஆடிஷனுக்கு போயிறாங்க. ஆடிஷன் அட்டன் பண்ண உடனே அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம், உனக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனாதான் தெரியுதா, ஓ நம்ம ரொம்ப நாளா வந்து நம்மளுக்கு ஒரு கிரஷா இருந்த பிளாக் பாண்டி அவர்கள் கூட நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அங்காடி திரு படத்துல நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படம் நடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப பாப்புலர் ஆயிருக்காங்க. அந்த படத்துல இவங்க கூடவே வந்து பணியாற்றிய உதவி இயக்குனரே இவங்க லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணி இன்னைக்கு செட்டில் ஆயிட்டாங்க ஃபேமிலியோட. ஸோ ஓகே, இந்த மாதிரி இவங்களோட கதை போயிருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ராமாபுரத்துல ஒரு சலூன் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். அந்த சலூனோட தனித்துவமே என்னன்னா, இப்போ நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, பெண்மணியாக இருந்தாலும் சரி ஆண்மகனாக இருந்தாலும் சரி, நீங்க அந்த பிரைடல் மேக்கப் ஸ்டுடியோக்கு போயிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு உங்களையே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் போட்டு ஆளையே மாத்தி விட்டுருவாங்க. கல்யாண ஆலபத்துல ஒரு மாதிரி இருப்பீங்க, அப்புறம் கல்யாணம் முடிஞ்ச உடனே வேற மாதிரி இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பிரைடல் மேக்கப் ஸ்டுடியோ. யோ உருட்டு, இந்த மாதிரிலாம் விளக்கம் கொடுக்குறியா, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தெரியாதவங்களுக்கு சொல்றேன், அவ்வளவுதான். இப்போ 9வதா சொல்ல போறது நடிகர் நசாத் அவர்கள். நசத் தானே? நசத். அப்பா படத்துல வந்து குட்டியோண்டா இருப்பாரு பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருப்பாரு பாக்குறதுக்கு. இந்த நடிகர் அப்பா படத்துல நம்ம பார்த்துமே, அதுக்கப்புறம் பாவம்பா இந்த பையன் அந்த படத்தையே தூயின் வந்து இந்த பையன் தான், இவன் தான் கண்ணிலே நிற்பான் அந்த படத்துல. ஆனா இப்போ எந்த படத்துலயும் அவனை காணாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் காலத்தின் கட்டாயம் சொன்னேன், இன்ட்ரோடக்ஷன்லேயே ஒரு பெரிய விளக்கத்தை கொடுத்தல. இதனால தான் இந்த பையனுக்கு இப்போ வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சமுத்திரகனி பின்னாடி சுத்திட்டு இருக்கிறாப்ல. ஏன்னா அப்பா 2 அப்படின்ற ஒரு படத்தை வந்து 2019வது வருஷம் இவங்க பூஜை போட்டதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் அந்த படம் ஸ்டார்ட் ஆகல. நடுவில் சமுத்திரகனி அவர்கள் எடுத்த தொண்டன் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாப்ல. இப்போ வந்து ஒரு சில படங்களுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருக்காராம். பாவம்பா, இந்த பதிவை வந்து யாராவது இயக்குனர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு வாய்ப்பு கொடுங்க. பார்க்கறதும் நல்லா இருப்பான், நல்ல திறமையான பையன். இது மட்டும் இல்ல, இயக்குனர் நவீன் இருக்கிறார்ல, மூடர் கூட நவீனோட சொந்தக்கார பையன் வரையான். அவரே பாவம் இப்போ படம் எடுத்தாரா இல்லையான்னு தெரியல. அக்னி சிறகுகள் ரொம்ப நாளா ரிலீஸ் ஆகல, அதுல நடிச்சிருந்தாலும் நடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த பையன் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்பட்டுங்கிறான். ஏதாவது வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் முன்னேற்றி விடுங்களேன். ஸோ நண்பர்களே, இப்போ இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 நடிகர்களை சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட நம்ம ஆல்மோஸ்ட் மறந்து போன நடிகர்கள் தான் இப்போ ஞாபகப்படுத்தின மாதிரி இருக்கும். இந்த பதிவை வந்து ஏதாவது ஒரு இயக்குனர்கள் பார்த்து இவங்க எல்லாருக்கும் ஒரு கம்பேக் கொடுத்தா மறுபடியும் நல்ல நல்ல கதையம்சம் உள்ள திரைப்படங்கள் வந்து நம்ம தமிழில் எதிர்பார்க்கலாம். ஒரு தமிழ் படம் துவண்டு போகாம செங்குத்தா நிற்கணும்னா கண்டென்ட்டும் அதில் நடிக்கிற நடிகர்களும் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இயக்குனர் தான் முக்கியம், கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க. ஓட்ட கப்பலை கொடுத்தா எந்த கேப்டனாலையும் ஓட்ட முடியாது, ஆனால் நல்ல கப்பலை கொடுத்தா தான் ஒரு நல்ல நாசுக்கா ஓட்ட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிற நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.